கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கிறது என்னவென்றால், நாம் ஏன் சபையில் முக்காடு போட வேண்டும்? இந்த நாளில் அநேக நவீன உபதேசங்கள் வந்துவிட்டது. ஏன் நாம் முக்காடு போட்டாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டப்பாரா? அதே நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கி, ஏன் நாம் தசமபாகம் கொடுத்தாதான் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாரா? நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அது ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக நாம் செய்கிறது. தசமபாகம் கொடுத்தாலும் ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக, ஆண்டு மேல அன்பு வைத்து கொடுப்பதற்காக. அதே போல முக்காடு போடுவதுமே நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த நாளில் அநேக சபைகள் அதற்கு என்ன செய்ய மாட்டிருக்கார்கள், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிருக்கார்கள். நார்த் இந்தியாவிலலாம் பார்க்கும்பொழுது அநேக பெண்கள் தன்னுடைய கணவர் மாமியாரை பார்க்கும் பொழுது தலையில முக்காடு போடுவார்கள். என்னமா அவங்க கனப்படுத்துகிற விதம். அதே போல நம்ம ப்ரேயர்னு உட்காரும் போது நம்ம தலையில என்ன செய்யணும், முக்காடு போட